ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஊறுகாய் ரெசிபி பார்க்க போகிறோம். தக்காளி பழம் அப்புறம் பூண்டு ரெண்டுத்தையும் வச்சு ஒரு சூப்பரான ஊறுகாய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா நம்ம தயிர் சாதம், ரச சாதம், பருப்பு சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் பூரி, சப்பாத்தி எது கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஊறுகாய் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ தக்காளி எடுத்துருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியை வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த தக்காளி எல்லாத்தையும் நான் வந்து குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் நான். இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நம்ம திருப்பி நம்ம செய்யும்போது ஊறுகாய் செய்யும்போது தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் 4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 2லிருந்து 3 நாள் நல்லா ஊற வச்சுடுங்க. டெய்லியும் ஒரு தடவை இல்லை 2 தடவை 3 தடவை போல் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 2-3 நாள் ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை ஊறுகாய் செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், 3 நாள் ஆயிடுச்சுங்க. எப்படி ஊறிருக்கு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இந்த தண்ணியை நம்ம வடித்து எடுத்துடலாம். பாருங்கள், நான் வந்துட்டு அந்த தண்ணியை நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துட்டேன். எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். அதில் தக்காளி பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த தண்ணியில் வந்துட்டு ஒரு 10 கிராம் இருக்கிற மாதிரி புளி போட்டு ஊற வச்சுங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம், இல்லை வெளியில் கூட வைக்கலாம். கெட்டு போயிடும். அது ஒரு மாதிரி ஒரு புளிப்பு ஸ்மெல், புளி போட்டிருக்கிறதுனால ஒரு ஸ்மெல் வரும். ஆனால் அது கெட்ட ஸ்மெல் கிடையாது. அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் வந்து ஒரு 2 நாள் போல் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். எந்த மாதிரி காஞ்சிருச்சு பாருங்கள். பூண்டு வந்துட்டு நான் ஒரு 100 கிராம் போல் பூண்டு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து தக்காளி பழத்து கூட நம்ம இந்த பூண்டும் சேர்த்து தான் இந்த ஊறுகாய் செய்ய போகிறோம். ஸோ 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இந்த ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா புளி தண்ணி, அந்த தண்ணியை வந்துட்டு புளியை நல்லா கரைச்சிட்டு வடித்து எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி வடித்து எடுத்துருங்க. நம்ம அந்த தக்காளி பழம் ஊற வச்ச தண்ணியில் தாங்க அந்த நம்ம புளியை ஊற வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், நான் இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, சாரி. தக்காளி பழம் நான் ஊற வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த தக்காளி பழம், அப்புறம் இந்த பூண்டு நம்ம வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் இருக்கிற பூண்டு, மிளகாத்தூள் 3 ஸ்பூன், அப்புறம் நம்ம அந்த புளி தண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். மீதி பாதியை வந்து நான் பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இந்த 4 ஐட்டம் தாங்க இதில் சேர்த்திருக்கேன். இப்போ வந்து இதையை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் வெந்தயத்தை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி வெந்தயத்தை நான் வெறும் வாணலியில் வறுத்து பொடி பண்ணிக்க போகிறேன். வெந்தயம் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ இதை நான் பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்புறம் அதே கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க.
அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருந்துச்சு பார்த்திங்களா, நம்ம அந்த கரைச்சி எடுத்து வச்சுருந்த புளி தண்ணி, அந்த தண்ணி மொத்தத்தையும் நான் இதில் விட்டுட்டேன். அப்புறம் பூண்டு, பாதி பூண்டை வந்து நான் தக்காளி அரைக்கும்போது அதில் போட்டுட்டேன். கொஞ்சம் பெரிய பெரிய பல்லாக இருக்கிற பூண்டாக எடுத்து போட்டு அரைச்சிட்டேன். மீதி இருந்ததை நான் இதில் சேர்த்துட்டேன். பாருங்கள், பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், நமக்கு அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற வெந்தய பொடி அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். அவ்வளோதாங்க, நமக்கு தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஊறுகாய் ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.